அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் சோமசா அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டு பேருமே நம்ம வச்சுக்கலாம். சூப்பராக வந்துச்சு, வேலை வந்துச்சு. காரம் சுவையாகவும் நல்லாவும் இருந்துச்சு. ஸ்வீட் சோமசா நம்ம ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம் நம்ம சேனலில். நீங்கள் அதை வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இது இப்போ காரம் வச்சு நம்ம சோமசா சிக்கன் வச்சு நம்ம அதில் ஸ்டஃபிங் வச்சு நம்ம பண்ணுறோம். சூப்பராக வந்துச்சு, வேறு லெவலாக இருந்துச்சு. நம்ம எப்போதுமே பப்ஸு, சிக்கன் பப்ஸு இது மாதிரி தான் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். இது மாதிரி நம்ம வீட்டிலையே நம்ம இந்த மாதிரி எண்ணெய் சட்டியில் நீங்கள் சோமோசா, ஸ்வீட் சோமோசா, காரம் சோமோசா இது மாதிரி எல்லாமே நம்மளே ரெடி பண்ணி கொடுக்கும்போது வேறு லெவலாக நல்லாயிருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். தேவையான பொருட்களே பார்த்துடலாம். மைதா மாவு நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டேன். சலிச்சுட்டு மெஷர்மெண்ட் கப்புனால நான் 2 கப் எடுத்துட்டேன். நீங்கள் ஒரு டம்ளர் கூட நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் 1 கப்பு கூட போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பிஞ்சு அளவுக்கு சோடா உப்பு போட்டுக்கோங்க. ஜீனி அந்த ஸ்பூன்லேயே 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, சின்ன ஸ்பூன்லேயே. ஏன்னா அந்த கலர் வரணுங்கிறதுக்காக அந்த ஜீனி சேர்ப்பாங்க, அதனால் நீங்கள் சேர்த்துக்குங்க. 1/4 கப் அளவுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் இது நல்லா சூடு காட்டி மாவில் ஊற்றிடணும். மாவில் ஊற்றும் போது எவ்வளோ நல்லா சூடாக இருந்துச்சுன்னு பார்த்துக்குங்க. நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஒன்றா வரட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து நம்ம மாவை நல்லா பிணைச்சி எடுத்துடணும். ரொம்ப கெட்டியாக இருக்க விட ரொம்ப தண்ணியாக இருக்க விட நார்மல் இதுக்கு மாவு பிசைஞ்சு விட்டு மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃப்பிங் ரெடி பண்ண போகிறோம். சிக்கன் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கரம் மசாலா, முட்டைக்கோசு, மல்லித்தலை, காரத்துக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாமே வச்சு ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி நம்ம ஒவ்வொரு பொருளாக அதில் போட்டு எல்லாத்தையும் நம்ம வதக்கி ஸ்டஃப்பிங் ரெடி பண்ண போகிறோம். வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் ஃபஸ்ட்டு நான் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். பொன்னிறமாக மாறணுங்கிற அவசியம் இல்லை. அது கலர் சேஞ்ச் ஆனால் போதும். வெங்காயத்துடைய கலர் சேஞ்ச் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம முட்டைக்கோஸ் வச்சுருக்கோம்ல, அதையும் எடுத்து போட்டாச்சு. போட்டு நல்லா வதக்கிடுங்க. உப்பு தேவையான அளவு இதில் கொஞ்சமாக சேர்த்துருங்க. அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயமும் வதங்கி வரும், மற்ற காய்கறியும் நமக்கு வதங்கி சீக்கிரமாக வந்துடும். உப்பு தேவையில்ல கொஞ்சமாக சேர்த்துருங்க. சிக்கன் நம்ம எடுத்துருக்கிறத சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருணும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்க சிம்பிள் வச்சுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து பயன்படலாம். நல்லா வதக்கியாச்சு. அடுப்பை மீடியமாகவும் வேகமாகவும் மாற்றி மாற்றி பார்த்து லெவல் பார்த்து வச்சுக்கோங்க. வதங்குற வரைக்கும் அடி பிடிச்சிடாமல் கிண்டி விட்டுருங்க. இப்போ மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் இது நான் கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூளும் அதே மாதிரி 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்தாற் போல் நான் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டுங்க. ஏன்னா பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்துருக்கோம். பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் பச்சை மிளகாவும் காரத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விடுங்க. கலந்து விட்டு அதை அப்படியே மூடி போட்டு வேகட்டும். மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெந்து வந்திருக்கணும். இல்லை மூடி போட்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா வதங்கியிருக்கும். தண்ணிலாம் தேவையான கூட இல்லை. நம்ம தேவையான தண்ணிலாம் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. அதில் இருக்கிற அந்த வெங்காயத்துடைய சதசதப்பு, அந்த இதில் முட்டைக்கோசு அதில் உள்ள தண்ணியெலாம் சிக்கன்லேயே லைட்டாக தண்ணி கொடுக்கும் இல்லையா, அதுலேயே அது வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மல்லிக்கீரை அரைச்சிக்கோம், அதையும் எடுத்து போட்டாச்சு ஒரு கையளவு. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது இருக்கட்டும். அப்படியே எடுத்து நம்ம அதை ஆற விட்டுறணும். கறி வேகலை அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக தண்ணி தெளித்த மாதிரி ஊற்றிக்கிங்க. கறி வேகலைன்னு சொன்னாக்கா கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக விட்டுருங்க. கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்போ மூடி போட்டு வேக விட்டுருங்க. நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்த பிறகு நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம ஆற வச்சிடணும். ஆறுனா தான் நல்லா உங்களுக்கு ஸ்டஃப்பிங் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வதங்கி வந்துருச்சு. கரெக்டான விதத்தில் நமக்கு வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு விட்டு நல்லா வெந்திருக்கு.
இப்போ மாவு பிணைஞ்சி வச்சுட்டு நம்ம 2 மணி நேரம் ஆகிட்டு அதை என்ன பண்ண போகிறோங்கிறத பார்த்துடலாம். எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா செய்கிற மாதிரி மாவு பிணைஞ்சிக்கிங்க. பிணைஞ்சிட்டு உருண்டைகளாக உருட்டிடுங்க. இப்போ எல்லாத்தையும் உருண்டைகளாக உருட்டியாச்சு. நம்ம வளர்த்து விட்டு ஸ்டஃப்பிங் வச்சு நம்ம என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் மடக்கிக்கலாம். சமோசா மாதிரி மடக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா சோமோசா மாதிரி நீங்கள் வளர்த்து விட்டு சோமோசா மாதிரி ஸ்டஃப்பிங் வச்சுட்டு முடிக்கலாம். இல்லை வேறு மாதிரி 4 பக்கமும் கோடு போட்டுட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் அதையும் மடக்கி நல்ல ஒரு பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக பின்னல் மாதிரி ஒரு மாதிரி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு என்ன ஈஸியாக இருக்கோ என்ன மாடல் வேணுமோ அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ ஸ்டஃப்பிங் எடுத்து ஆற வச்சு எடுத்தாச்சு. அதை மாவை எடுத்து வளர்த்துட்டோம். வளர்த்ததில் இப்போ எடுத்து வைக்கிறோம். எடுத்து வச்சு நம்ம சோமாசா மாதிரி இன்றைக்கி மடக்கி கட்டுறோம். ஏன்னா நம்முடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஸ்வீட் சோமோசா, இது வந்து காரம் சோமோசா, அதுதான் நம்முடையது. அதனால் நம்ம அது மாதிரி நம்ம மடக்கிறோம். இப்போ மடக்கியாச்சு. இந்த ஸ்பூன் இந்த மாதிரி எல்லார் வீட்லையும் இருக்கும். இதை எடுத்து பின்பக்கமாக அப்படி வச்சு அழுத்துனீங்கன்னு சொன்னால் அந்த டிசைன் நமக்கு கிடைக்கும். அது நல்லாயிருக்கும். அந்த எண்ணெய் சட்டியில் போட்டு நம்ம வறுக்கும்போது அது கலர்ஃபுல் எல்லாம் நமக்கு சூப்பராக நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம அதே போல் அச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் மாவு படுறது எல்லாத்தையும் கத்தி வச்சு இப்படி கட் பண்ணிடுங்க. அப்போ தான் ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் இதே போல் ரெடி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எண்ணெய் சட்டி நல்லா சூடு காட்டிக்கிங்க. எண்ணெய் சட்டியை சூடு காட்டிடுங்க. சூடு காட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு நீங்கள் இந்த மாதிரி அது மேலே எண்ணெயை தூக்கி ஊற்றி சூடான பிறகு எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை